இந்த பழம்பெரும் நடிகருக்கு ரம்யா கிருஷ்ணன் உறவுக்காரரா? ஆச்சரியமா இருக்கே! 55 வயசானாலும் இப்பவும் ரம்யா கிருஷ்ணன் அதே சார்மிங்கா, கியூட்டா, பிரிஸ்கா இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பல மொழிகள்ல 260க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச அவங்களோட நீலாம்பரி மற்றும் ராஜமாதா சிவகாமி தேவி கேரக்டர்கள மறக்கவே முடியாது. மேலும் அந்த கேரக்டர்கள்ல இவங்கள தாண்டி யாரையும் வச்சு பார்க்க கூட ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க. ஆக்சுவலி ரம்யா கிருஷ்ணன் பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதாவது மறைந்த பழம்பெரும் நடிகர் ராமசாமியோட உறவினர் தானாம் ரம்யா கிருஷ்ணன். அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்திருக்கு. ஆனா ரம்யாவை நடிப்பு துறைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்காத ரம்யா 1984ல நேரம் புலரும் போல் அப்படிங்கிற மலையாள படத்திலையும் 1985ல வெள்ளை மனசு அப்படிங்கிற தமிழ் படத்திலையும் நடிகையா அறிமுகமானாங்க. தன் பேச்சை கேட்கலையேன்னு அவங்க மேல கோபப்பட்ட கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் ரம்யா கிட்ட பேசாமலே இருந்தாராம். ஆக்சுவலி ராமசாமி பேச்சை கேட்டு ஒருவேளை ரம்யா கிருஷ்ணன் நடிகை ஆகாம இருந்திருந்தா சினிமா துறைக்கு மிகப்பெரிய இழப்பா இருந்திருக்கும். ஆனா நடிகைகளுக்கு ஏற்படுற சங்கடங்கள் பத்தி நல்லாவே தெரிஞ்சதால தான் ரம்யாவை நடிகையாக வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. இதுல என்ன தப்பு இருக்குன்னு மறைந்த நடிகர் சில ரசிகர்கள் ஆதரவாக கமெண்ட் பண்றாங்க.